இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, இந்த உலகத்துல ஏன் மனுஷங்க எல்லாம் இப்படி இருக்காங்க? நான் என்ன தப்பு பண்ண? என் நிலைமை புரியாம ஆளாள கொண்டு பேசுறாங்க. இது உனக்கே நியாயமா, தர்மமா? உன் கண் முன்னாடி உன் சன்னதியிலேயே வச்சு இப்படி ஒரு காரியம் நடக்குது. அத பார்த்துட்டு நீ அமைதியா இருக்கலாமா? ஏமா? டேய், நிறுத்து போயில. டேய், டேய், நிறுத்துறாங்கடா. திரு, உனக்கு என்னதான் ஆச்சு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நானும் பாக்குறேன், கார்ல ஏறினதுல இருந்து ஏதோ யாரையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி ரோட்டை பார்த்துட்டு வர. அப்படிலாம் ஒண்ணு இல்ல திவ்யா. நியாயமா நீ பண்ணதுக்கு நான் தான் 2 நாளைக்கு உன்கிட்ட பேசாம இருந்திருக்கணும். சரி, பாவம் பையன் போனா போச்சுன்னு விட்டா, இப்போ கார்ல ஏறினதுல இருந்து பேசாம இப்படி உம்முனே வந்துகிட்டு இருக்கா. சரி, எங்க போறோம் என்ன ஏதுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியா? நீ எதுவுமே கேட்கல. இன்னைக்கு நீ சரியாவே இல்ல திரு. சரி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? Are you all right? அதெல்லாம் ஒண்ணு இல்ல திவ்யா, நான் நல்லா தான் இருக்கேன். பைரவா, இங்க வா. இப்படி உட்காரு. என்ன பாட்டி? இவ்வளவு நேரம் ஆச்சுப்பா. லட்சுமி கிட்ட இருந்து ஒரு தகவலுமே இல்லப்பா. என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலப்பா. நீ எதுக்கும் மாப்பிள்ளை தம்பிக்கு ஒரு போனை போட்டு பாரு. அதுல என்ன பாட்டி, இதோ இப்பயே பண்றேன். என்னது புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? டேய், நில்றா. நில்றாங்கடா. என்னாச்சு? சார், சார், பாத்து மெதுவா. சாரி சார். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அந்த காவலி பையன் ஒரு பொண்ணோட தலையை திருடிட்டு ஓடுறாமா. இருக்கு சார். பாத்து. சார், உங்களுக்கு அடி எதுவும் படல? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அந்த பொண்ணு தான் பாவம். அந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும் போல. தாலி பெருக்கி போட வந்திருக்கு. பாவம், தாலியை பறி கொடுத்துட்டு நிக்குது. கலிகாலம்மா. அந்த திருட்டு பையன் கோயில வச்சு திருடிட்டு போறாமா. என்னன்னு சொல்றது? அவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. பாவம் சார், அந்த பொண்ணு. திரு கண்டிப்பா அவனை பிடிச்சிருவான், நீங்க கவலைப்படாதீங்க. கடவுளே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு என் தாலி திரும்ப என்கிட்ட வந்து சேரணும். இந்த நிமிஷம் எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம், ஆதரவு எல்லாமே அவர் கட்டின அந்த தாலியில தான் இருக்கு. அவர்தான் எனக்கு இல்லன்னு ஆயிடுச்சு. காலத்துக்கும் அவர் கட்டின அந்த தாலி என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் அவரு கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு வாழ்நாள் பூரா வாழ்ந்துருவேன். ஆனா இப்போ அதையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். உன் கோவில்ல வச்சு இப்படி நடந்திருக்கு. நீதான் என் தாலிய திரும்ப கிடைக்க வைக்கணும்.